அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும்போது விசேஷமான நாட்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜருடைய ஒரு சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை, இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பாக வருதுங்க. ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க. அதை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது. என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமான் நடராஜர் உங்களுக்கு தருவார். முடிஞ்ச வரையும் தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும் போது நமக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க. இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பட்ச ஆரம்பம் அப்படிம்பாங்க. இந்த மகாலய பட்ச ஆரம்பம் என்னன்னா 15 நாட்கள் நடக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமி பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு அனுஷ்டானமா இருக்கிறது, சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க. இருப்பினும் நம்ம என்ன செய்யலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்ப்பணம். பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூத்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்பாங்க. அதுபோல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி, தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனாலும் தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம்பாங்க. அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க. இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா முக்கியமா எல்லா குலத்தார்களும் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை, புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு மோட்சத்தை அடையணும். இந்த பூலோகத்திலேருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம். அதுல நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க. இது எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது முடிவு காலம். இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சாரப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல போன் நம்பர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 6 மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா, 1 வருடம் கழிச்சு கொடுக்கலாமா, இந்த மலை கோயிலுக்கு போகலாமா, இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த இறந்தோருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம். அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதி 2025 மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த 9 நாட்களும் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில தான் இது ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்ன பலாபலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொந்தம் பந்தம், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி உறவுகளிடையே நிறைய பந்தபாசம், ஒரு நேசத்தோடையே வாழக்கூடிய உங்களுக்கு நேசம் பாசம்
உறவு அப்படிங்கிறதுனாவே கண்ணீர் ஜலம் வச்சிருவீங்க கண்ணில். அந்த அளவுக்கு ஒரு பாசக்கார தம்பி பாசக்கார அண்ணம்பாங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. நிறைய ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வாடிக்கையாளர்கள் சொல்றதை கேட்டே சொல்றோங்கிறத விட கோச்சார கிரகங்கள் வச்சு செஞ்சிட்டு இருக்குதுங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு 12ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்குதுன்னா, குழந்தைகள்னால விரயம், குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவு கொடுக்கறது, உங்களுக்கு மனசுல நிம்மதி இல்லாம ஃபர்ஸ்ட் தூக்கமே போயிடுச்சுங்க, அந்த அளவுக்கு உடம்பு தொந்தரவு வருது, தசை சார்ந்த விஷயம், ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அதே போல உங்களுக்கு இந்த கொழுப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி டிஃப்ரெண்டான வியாதிகள் கூட விருச்சிக ராசி நேயர்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கோச்சார கிரகங்கள் சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல செவ்வாய் 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் மாறி வரக்கூடிய காலகட்டங்கள் செப்டம்பர் மாதம் இருக்கனால உறவுகள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாசம் தீரும். ரத்த வழி உறவுகள்ல இருந்து ஒரு நல்ல செய்தி, சுபகாரியம் நடக்கக்கூடிய விசேஷ அமைப்பு, உங்களை வாங்க வாங்கன்னு வெத்தலவாப்பாக்கு வச்சு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு கௌரவம் கிடைக்கும். உறவுகளிடையே ஒரு அந்தஸ்து மதிப்பு உயரக்கூடிய காலகட்டமாக செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு இருக்கு. புதிய முயற்சிகள் எது வேணாலும் நீங்க செய்யலாம், பயப்பட வேண்டாம். அதிக முதலீடு வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் கவனத்துல எடுத்துங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால வண்டி வாகனம் ஏதாவது பழுது ஏற்படக்கூடிய அமைப்போ அல்லது மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஆவணி மாசம் நல்ல நாள் பார்த்து அதை மாத்திக்கிங்க. 5ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியாக இருந்து மாறக்கூடிய அமைப்புல இருக்கிறனால நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே குலதெய்வ வழிபாடோ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோட இந்த மாசம் செப்டம்பர் மாசம் நீங்க எடுக்கணும். ஆங்கில மாதமாக இருக்குது. இந்த மாசத்துல நம்ம பல விஷயங்கள் நமக்கு எடுக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் அது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா சனி பகவான்கிறனால உங்களுக்கு சில தடைகளை கொடுக்கறதோ குடும்பத்திலேயும் சரி, குலதெய்வ வழிபாட்டிலையும் சரி, அதே மாதிரி பூர்வ புண்ணிய தோஷத்திலையும் சரி, இதெல்லாம் மாதிரி பூர்வீக தோஷத்திலையும் சரி, பூர்வீக இடத்துலையும் சரி, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் தென்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் என்னன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்கோம். சோ மகாலயபட்ச அமாவாசையில நீங்க இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்துக்கிறது நல்ல விசேஷ அமைப்பையும் உங்களுடைய தொழில் சார்ந்தா இருக்கலாம், உடல் சார்ந்து இருக்கலாம், அல்லது உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்புக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய பிரச்சனை தீர்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பரிகாரம் செஞ்சுதான் நம்ம பாதுகாத்துக்கணுமா அப்படின்னா கோச்சார கிரகமோ தசாபுத்திய சப்போர்ட் பண்ணினாதான் அந்த பரிகாரமும் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பரிகாரத்தோடைய நம்ம விஷயத்தை விட நமக்கு கோச்சார கிரகம் எப்படி இருக்கோ அதை கொடுத்துக்கிட்டு போயிரும், கவலைப்படாதீங்க. பெண்களால் ஒரு ஆதாயமும் பெண்களால் ஒரு கெட்ட பேரும் வரக்கூடிய அமைப்பு, மனைவி வழியில சில சொத்து இழப்புகளோ ஒரு வருமான குறைபாடோ ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த மாசம். மனைவிக்கு உடல் தொந்தரவு வரக்கூடிய அமைப்பு, மனைவினால ஒரு சில சிக்கல்களோ பண விரயமோ வரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. எலக்ட்ரானிக் வீட்டுல பழுது பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு பிளம்பிங் ஒர்க் போயிடும் அல்லது ஒர்க் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுக்கறது, அது 4 நாளுங்கிறது ஒரு மாசமே இழுத்துக்கிட்டு போயிடுச்சுங்க. அதனால நிறைய செலவுகள் வந்துருச்சு அப்படிங்கிற வீடு சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு. ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரி இது ஷேர் மார்க்கெட்டிங், இது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களாம் அதிக முதலீடு போட வேண்டாம். குறைந்த முதலீடா இருந்தால் 4 நட்சத்திரம் பார்த்து உங்களுக்கு பேரா அமையக்கூடிய அமைப்பு. ஏன்னா பேருங்கிறது துணையாளன் துணைவியா வரக்கூடியவங்க. ஆனா நட்பு அப்படிங்கிறவங்களுக்கு விருச்சிக ராசி ரொம்ப கவனம் இருக்கும். ஏன்னா நட்பால பல பேர் அவமானமும் பல பேர் இழந்ததில்லை. ஒரே ராசி நிறைய ராசி இருந்தாலும் 2-3 ராசியில முதல் இடம் எதுக்குன்னா விருச்சிகத்துக்கு தாங்க உண்டு. ஏன்னா நட்பு வட்டாரத்துல சில கெட்ட பேரும் அவதூறும். 16 வருஷம் பழகுனீங்க, 5 வருஷம் பழகுனீங்க, இப்படி செஞ்சுட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு விரக்தி தன்மையை கொடுக்கறதும், ஆதாயத்தில் கொஞ்சம் விஷயத்த உங்களுக்கு தராம போகக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு அழிவை தேடக்கூடிய விஷயத்துக்கு அவங்களே நட்பு வட்டாரமே துணையா இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க வக்கீலு, கோர்ட்டு, அதே போல வம்பு வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும், பயப்பட வேண்டாம். எதையுமே கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். செப்டம்பர் மாதம்
கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்துல எல்லாம் எப்படின்னா நவீன காலம் ஆயிடுச்சு. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அது பணம் சார்ந்த விஷயத்துல நான் சொல்லுவேன், எவ்வளவோ ஏமாத்துங்க, ஒரு ஃப்ராடா இருக்காங்க, எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களதான் நம்பியே மோசம் போவாங்க. ஏன்னா அவங்களுடைய கிரகங்கள் அப்படி அமைப்பு, அவங்களுடைய கர்ம வினை முன் ஜென்மத்துல வாங்கி தின்னுருப்பாங்க, அது இந்த ஜென்மத்துல வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிம்போம். அப்படி லட்சக்கணக்குல போறதோ கோடிக்கணக்குல அந்த லம்பா போறதெல்லாம் இந்த மாதிரி தாங்க. அப்ப அது எந்த கர்மா எப்படி இருந்தாலும் அந்த மாசத்துல அந்த நாளில அந்த வருடத்துல வச்சு நமக்கு செஞ்சுட்டு போயிரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரங்க வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு கேது அஞ்சுதலை நாகமாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்தலம் எங்க இருக்கு, அம்மன் ஸ்தலம் எங்க, நாகத்தம்மா, நாகமாதா, இந்த மாதிரி கோயில் இருக்கும். அந்த மாதிரி ராகு சார்ந்த கோயில் எங்க இருக்கோ அங்க போயிட்டு நீங்க மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்கள் அப்படிங்கிற விசேஷமான விஷயங்கள் வச்சு வழிபாடு எடுங்க. 4 பேத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. சிறப்பாக செப்டம்பர் மாதம் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.